ஹாய் சொல்லிடு. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் கீழே வரல. ஏன்னா ஷூட் போறது மட்டும். 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு. பேரன்பு கொண்ட தமிழக மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். நானும் எங்கள் அண்ணனும் சின்ன வேறு ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு ஷூட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் நைட்டோட நைட்டாக. இந்த காணொலியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். போக போக இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம காட்டுற ஐடியாவில் இருக்கோம். அந்த ஷூட் முடிஞ்சது என்னடா மறுபடியும் காய்ஸ் 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 ஆக்சுவலாக எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த என்னடா ஷூட் வீடியோ மட்டும்தான் நீங்கள் போடுறீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க விளாக் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இந்த இதில் இன்றைக்கி போகிற நாளைக்கு காலையில் அப்படியே இந்த காணொலியில் ஃபுல்லாகவே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஃப்ளாஷ் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன், அப்போவும் ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த அளவு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆன் பண்ணி சூப்பராக பேசியிருந்துருப்பேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் பாருங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காட்டுவோம். நம்மளோட லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், எங்களோட லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை காணொலியாக மாற்றணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாளைக்கு தான் எங்களுக்கு ரியல் சுவாரஸ்யமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட் போகிறது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான நாளாக இருக்கும். மற்ற நாள்லாம் சோஷியல் எல்லாருக்கும் நடக்கிறதான் நார்மலாகவே போயிட்டுருக்கோம். ஏன் என்ன பண்ணா சும்மா அவங்க அப்படி தான் கைஸ், அவங்கள கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபேக்ட்ரி வந்தாச்சு. இங்கே வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம். அதை ஒருத்தர் பண்ணிட்டாரு, நம்ம பண்ணால் செட் ஆகலை, யாரும் சிரிக்கலை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால உங்கள் ஓனரை சொல்ல சொல்லுங்கய்யா. யாரு? ஆமாம்மா, ஆதிரா பேக்கரியோட ஓனர். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் சன் டிவியில். முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நேற்று நைட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ எடுத்தோம். அதோட எண்டு போர்ஷனுக்காக மறுபடியும் இப்போ காலையில் ஷூட் வந்திருக்கோம். எல்லாருமே ஓவர் டயர்டு. ஏன்னா நேற்று ஒரு 5-6 மணி வரைக்குமே ஷூட் எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி, எடிட்டிங் நான் பண்ணல, அது எங்களோட இன்னொருத்தர் இருக்கார், அவர் பண்ணார். அவருக்கு தூக்கமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சார், காலையில் வரைக்கும் எடிட்டிங் பண்ணார், குளித்தார், அப்படியே மறுபடியும் இங்கே வந்துட்டார். நாங்கள் ஏதோ கொஞ்சம் நேரம் தூங்கினோம். சரி, ஓகே, அந்த எண்டு போர்ஷன் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இடத்துக்குலாம் போவோம். அப்படியே 2-3 பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்தந்த இடத்த காட்டும்போது இங்கே இதுதான் பிளான் தெரிஞ்சுக்கோங்க. பட் இன்றைக்கி வந்து செம்ம இதாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே, அது கேரண்டியாக சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் ஒருத்தர் சூப்பராக கூப்பிட்டு வந்திருக்கோம். வாங்க, நான் காட்டுறேன். அவங்க வந்து ஷூட்டுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் நான் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மக்களுக்கு ஹாய் சொல்லிடு. சொல்ல மாட்டியா? ஏன் தூங்கி எந்திரிச்சிட்டியா? தூங்கி எந்திரிச்சிட்டு இப்படி வந்த? ஏன் அதில் அடிக்கிற? மக்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ இவங்க தான் எங்களோட சிஇஓ, சேனலோட சிஇஓங்க. தூங்கி எந்திரிச்சு மேடமும் வந்துட்டாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அந்த சீன் எடுத்துகிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகலாம். காய்ஸ், என்னுடைய நண்பர்கள்லாம் பாருங்க. இது சுப்ராஜ், இது ஹரிசு, இது எவனே தெரியல கூட இருக்கான், இது எவனும் தெரியல. முன்னாடியே போகுது பாரு, ஏன்னா எனத்தோட தானே சேரும். பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தோம் நாங்கள், ஒரு கஸ்டமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போயிட்டு வந்து அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு போகும்போது, சரி போகிறதே ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ் எடுத்து வ்ளாகில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் வரேன். பாதி தூரம் நாங்கள் போயிட்டோம், ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து போயிட்டோம். நாங்கள் போக வேண்டியது ஒரு 15 கிலோமீட்ரு. அங்கே போனதுக்கப்புறம் தலைவன் கால் பண்ணி சொல்கிறான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போதே கேட்டோம், அவருக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஐடியா வரும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி எல்லார் கேங்லேயுமே கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான், வர சொல்லிடுவான். அவன் வர்றதுக்கு அப்புறம் நைட் ஆக்கிடுவான். காலையில் ரீல்ஸ்லலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் கீழே வரல. 10 டைமுக்கு மேலே ஃபோன் பண்ணியாச்சு. வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்றான் மேலே நின்றுட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரில இவனெல்லாம். காய்ஸ், 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு. சரிங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இல்லை, அவன் எவ்வளோ நேரம்ல கழிச்சு வந்தான்?
1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சில விஷயங்களை நான் வீடியோவில் காட்டுறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொரியர் புக் பண்ணியிருக்காரு. எங்கள் பெங்களூர்ல இருந்து சம்திங் ஏதோ அங்கே கொரியர் வேணும்னு சொல்லிட்டு கொரியர் புக் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பிக்கப் அந்த லோடுமேன்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயுமே. இது இப்போ ரீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த கொரியர்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கிட்ட ஒரு 30 ரூபா மட்டும் லோடிங் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் நம்மளோட கொரியர் எங்கே இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட் எல்லா கொரியரோட எல்லா டிரான்ஸ்போர்ட் அதுக்குமே வச்சுருப்பாங்க. பட் இவன் ஸ்கேம் பண்ணணும்னு நினச்சது அந்த வெப்சைட் லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அவங்க உள்ளே போய் நாட் ஃபவுண்ட் சம்திங் ஏதோ வந்திருக்கு. அது வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, ஓகே நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி கொடுத்துட்றேன், உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல, நான் ட்ரேஸ் பண்ணி கொடுத்துட்றேன், உங்களுக்கு கொரியர் வந்து டெலிவரி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் ஒரு 30 ரூபா மட்டும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், லோடிங் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லியிருக்காங்க. அவர் அந்த லிங்க்குள்ளே அதுக்கப்புறம் போய் அதே மாதிரியே லிங்க்கில் போய் போனதுக்கப்புறம் 30 ரூபா லோடிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு. அதை பயவுல என்ன பண்ணான்னு தெரியல, அவர் போட்டுட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, என்னடா 30 ரூபா எதுக்கு கேட்டால் லோடிங் சார்ஜ், நம்ம தான் ஆல்ரெடி கொரியருக்கு பேமெண்ட் பண்ணியிருப்போமே அப்படின்னு யோசிக்கும் போது அவர் இது கூட கனெக்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்ல ஆள் இல்லாதனால லோடிங் சார்ஜ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அதாக தான் இருக்கும் போல கனெக்ட் பண்ணிட்டு நார்மலாக விட்டுட்டாரு. இது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை தூக்கிட்டாங்க. டிங்கி 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 டிங்கின்னு மெசேஜ் வந்திருக்கு. இதை வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் இதுல இன்னும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு போலீஸும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அங்கங்க போர்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்கேம் அவேர்னஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க விழிப்புணர்வுக்காக. பட் மக்களும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ எங்கே எவன் ஸ்கேம் பண்ணுவானே சொல்ல முடிய மாட்டேங்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். நம்ம இந்த பேங்க் சாரி ப்ரோ ஸ்கூட்டியை பார்க்கக்கூடாது.